ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் மிட் கேப் இப்போ ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அவுட் ஆனது ஏசிசி. இந்த ஏசிசியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2720. இதோட புக் வேல்யூ 789 இருக்குது. பிஇ 30 இருக்குது, பயங்கர ஹை தான். இண்டஸ்ட்ரி பிஇ 31 இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது 1% கம்மி. இந்த கிரகம் வேல்யூ 1240. கிரகம் வேல்யூக்கு 2.19% அதாவது டைம்ஸ் ஏறி இருக்கிறாங்க. இந்த புக் வேல்யூவை காட்டிலும் 3.45% ஏறி இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட தியரி பிரகாரம் 0.5% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ 700, இன்னொரு இன்ட்ரென்சிக் டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ 1300 இருக்கு. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக் டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ காட்டிலும் 2 மடங்கு ஏறி இருக்கிறான். இப்போ இவனுடைய ஆட்டம் தொடருமா தொடராதா, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இயர்லி எடுத்துக்குவோம். இந்த இயர்லி டார்கெட்டில் நமக்கு பிரேக் அவுட் பார்த்தோம்னா 2154. இது இப்போ நடக்கிறது இல்லை, இது போன டிசம்பர் ஜனவரியிலேயே நடந்திருக்கும். அப்போ அதிலிருந்து எடுத்தோம்னா 2716 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு பிவோட் பாயிண்டில் காட்டுது. பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி 2716 காட்டுது. இப்போ அவன் எவ்வளோ இருக்கான்? 2746 போயிட்டு 20ல் இருக்கிறான். இப்போ இவன் ஃபர்தராக ஏறுவானா? அப்படி ஏறினா அப்படின்னு சொன்னாக்க 3050, அதாவது 2922லேருந்து 3050 அடுத்த டார்கெட்டு, இல்லாட்டி அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். அதை நம்ம இதை சார்ட்டில் போய் செக் பண்ணிக்குவோம். சரி, இவன் இந்த மந்த், இது இப்போ தான் இல்லை, இது இந்த வருஷத்துக்கு முழுக்க இருக்கக்கூடியது. அவன் இந்த மந்த் எவ்வளவு ஏறுவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மந்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2491 எடுத்திருக்கணும் என்ட்ரி. இப்போ 300 ரூபா கூடி போச்சு. 2793 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இப்போ 2740 வரைக்கும் வந்திருக்கிறான். இன்னும் ஒரு 50 ரூபா கம்மியாக இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னால் 2800. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 3187. ஸோ இப்போ இப்படி ஒவ்வொரு இந்த மாதத்துக்கு இருக்குது. இதோட கீ டேட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் இந்த ஹை டிகிரியில் தான் ஏறுறான். அப்போ 23 பிப்ரவரியிலிருந்து மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டுக்கோ பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது வாய்ப்புன்னு தான் சொல்கிறேன். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போது இந்த ஹை டிகிரியில் இருக்கிறது தான் ஏறுறான். அதே தான் ஆனுவலைஸ்டு பண்ணும்போதும் இந்த ஹை டிகிரியில் இருக்கும்போது தான் ஏறி இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜனவரி 6 இருக்கா, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 7 இந்த சைடு வந்துடுது. அப்போ இதுலேயும் அவன் ஏறுறான். அப்புறம் பிப்ரவரி 13, ஜனவரி 26, அதாவது 7th ஆர்டர் பார்த்தோம்னாக்க 7th டிசம்பர், ஜனவரி 6th ஜனவரி, ஜனவரி 26, அப்புறம் பிப்ரவரி 13. இதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா மார்ச் 18 தான். அதுதான் நமக்கு இங்கேயும் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இது போன மாதத்துக்கு உண்டான டேட்டா போட்டோம்னா இங்கேயும் இதே டேட் வந்துடும். இப்போ நம்ம 7th டிசம்பர் என்ன பண்ணியிருக்கு, 6th ஜனவரி என்ன பண்ணியிருக்கு, 26th ஜனவரி என்ன பண்ணியிருக்கு, 13th பிப்ரவரி என்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது 18th மார்ச் வரைக்கும், 23 பிப்ரவரியிலேருந்து 18th மார்ச் வரைக்கும் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நோட் பண்ணிக்குவோம். 7th டிசம்பர் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. நவம்பர், டிசம்பர். 7th டிசம்பர் பார்த்தீங்களா, இங்கே கொண்டு வச்சிருக்கிறான்னா, இதை கொஞ்சம் பெருசுபடுத்திக்குவோம். பெருசுபடுத்திக்கிட்டோம்னா தெரியும். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, 6th டிசம்பர் இந்த இடத்துல ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துருக்குறானா, இறக்கத்தை கொடுத்துருக்குறான். ஆனால் அப் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 6th ஜனவரி. 6th ஜனவரி என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க. அவனும் 7th
பிறகு அப்படியே வந்து ஏறி இருக்கிறான். ஏறிட்டு 6த் ஜனவரிக்கு வந்திருக்கிறான். 5த் ஜனவரியோட ஒரு இது வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது வந்து 7த் வந்து லீவா? ஆமா. 6 அண்ட் 7 லீவு. அதனால 8த் ஜனவரியிலிருந்து கீழ இறங்கியிருக்கிறான். இப்ப இத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா, 8த் ஜனவரியிலிருந்து கீழ இறங்கியிருக்கிறான். அப்ப அ அதுக்கடுத்து 26த் ஜனவரி திருப்பி பூஸ்ட் ஆகுறான். அப்படின்னு நம்ம கணக்கு பண்றோம். இப்ப இங்க பாருங்க. 23 ஜனவரி, 24த் ஜனவரி, 25த் ஜனவரி. ஏன்னா 26த் ஜனவரி லீவு. அதனால 25த்தே அவன் ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டான். மேல ஏற ஆரம்பிச்சுட்டான். அப்ப இந்த இது வந்து கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கு. 6த் ஜனவரி, 26த் ஜனவரி, அடுத்து 13த் பிப்ரவரி. அப்ப 13த் பிப்ரவரியில என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க. 12த் பிப்ரவரி, 13த் பிப்ரவரியில கீழ இறங்கிட்டு, அப்படியே அப் ட்ரெண்ட் கன்டின்யூ பண்ணிட்டான். அப்ப கன்டின்யூ பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, என்ன ஆகுறது இங்க ஏசிசிக்கு 23 பிப்ரவரி இறங்கப் போதா, ஏறப் போதாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப 23 பிப்ரவரி வரைக்கும் இது வந்து இதோட ஆட்டத்த சைட்வேஸ்லயோ இல்லாட்டி அப் ட்ரெண்ட்ல அப்படியே மூவோ ஆகிக்கிட்டே இருக்கும். 23 பிப்ரவரி வந்த உடனே இந்த மாரி வந்து ஒரு சின்னமா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேல பூஸ்ட் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்த டேட் வந்து 18த் மார்ச் தான். ஸோ அப்ப அதனால அவன் என்ன பண்ணுவான், ஒண்ணு மேல ஏறிட்டு 18த் மார்ச்சோட கீழ இறங்கலாம். இப்படியும் நடக்கலாம். சரி இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, நம்மள பொறுத்தவரைக்கும் இன்னும் வந்து அவன் டவுன் ட்ரெண்டுக்கே வரல. அப்ப இவனுடைய டார்கெட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, 1 உடைக்கிறான். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இந்த பாயிண்ட்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான்னு வச்சுக்குவோம். டவுன் ட்ரெண்ட். இந்த பாயிண்ட்ட நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு, இதிலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு யூ ஃபார்ம் ஆகுதா? ஒரு யூ ஃபார்ம் ஆகுதா? அப்ப இதுக்கும், இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்லேருந்து 1.5. இது கால்குலேட்டர் வந்து நம்ம இங்க கூகுள் குட்டப்பாலேயே கால்குலேட்டர்ல கேட்போம். கூகுள் கால்குலேட்டர போட்டுக்குவோம். இப்ப இவன் இந்த இடத்துல எவ்வளவு? 2684. 2684 மைனஸ் கீழ வந்து லோ 1600. 1600 ஈக்வல் டூ போட்டோம்னா 1084 வருது. இன்டூ 1.5 போட்டோம்னா 1626 பிளஸ் 1600 3226. இங்க பார்த்தீங்கன்னா 3133லேருந்து 3354 வரைக்கும் இந்த ரேஞ்ச் காட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு இங்க என்ன காட்டுது? பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜில 3187 காட்டுது. நம்ம கால்குலேட்டர்ல 3226. ஒரு ரூ. 50 டிஃபரன்ஸ் இருக்கு. ரூ. 30 கிட்ட ரூ. 30 ஆமா ரூ. 40 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப அந்த ரூ. 40 டிஃபரன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள எங்கேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட அவன் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்றான்னா 3133 ஓடயே கூட திரும்பலாம். அப்ப இவன் இத உடைச்சுட்டான். இத உடைச்சுட்டு கேண்டில் வந்து செல்லிங் பிரஷர் குடுக்கல. அடுத்த கேண்டில் வந்து கரெக்ஷனுக்கு வருதா? இல்லாட்டி மேல எடுத்துட்டு போகுதான்னு தெரியல. மேல எடுத்துட்டு போனான்னு வச்சுக்கங்க, இந்த ஹைய உடைச்சுட்டான்னு வச்சுக்கங்க, இந்த ஹை 2756 நமக்கு இங்க என்ன வருது? 2756 உடைக்கணும். இங்க 93க்கு தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. அப்ப 2793 வரைக்கும் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வரைக்கும். போயிட்டு அப்படியே சைடுல அப்படியே இறங்கிட்டு, அப்படியே ஒரு அப்பு குடுத்தான்னு வச்சுக்கங்க. மேல வந்து ஒரு அப் டைரக்ஷன் குடுத்தான்னா, இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிருவான். இல்லைன்னா, இந்த இடத்தோட 2793 அத மார்க் பண்ணுவோம். 2793 2793 ஏன்னா, இந்த டார்கெட் எல்லாம் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான டார்கெட். அப்ப இவன் வந்து மார்ச் மாசத்துக்கு இறங்கணும். அப்ப இந்த 2793 வரைக்கும் ஏறிட்டு, அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து ம ம இது வந்து மார்ச் 18தோட கீழ இறங்கினான்னு வச்சுக்கங்களேன், ஒரு டவுன் எடுத்தான்னாக்க, எத்தன பிவோட் பாயிண்ட் உடைக்கிறான்னு பார்ப்போம். அப்படி உடைச்சுட்டான்னாக்க நமக்கு தெரியும். ஏன்னா இந்த பிவோட் பாயிண்ட்லாம் உடைச்சுட்டான். இனிமே வந்து நமக்கு பிவோட் பாயிண்ட் ரெஃபரன்ஸே இல்ல. நம்ம ஃபிபனாசிய தான் நம்பி ஆகணும். அதனால
இந்த 2793 உடைச்சான் அப்படின்னு சொன்னா, அடுத்து மேல போகறதுக்கான 3200 கிட்டக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, இதோட டவுன் ட்ரெண்ட் இறங்கிட்டு, இந்த 3200 வர்றதுக்காக 1600 கிட்டக்க இறங்கிட்டு, அதையும் நம்ம பார்ப்போம். எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குறாங்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம். இந்த ஆனுவலுக்கு உண்டான சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் பார்த்துக்குவோம். ஆனுவலுக்கான சப்போர்ட் 1820. இவன் வந்து 2793ஓட திரும்பி 1870 வரைக்கும் இறங்குறான்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல 2000 வரைக்கும் வரான்னு வச்சுக்கோங்க. 1820. ஆனா இவன் வந்து ஆல்ரெடி 1820ன்னா ஆல்ரெடி வந்திருக்கிறான். வந்துட்டு திருப்பி இதே இடத்துக்கு வரப்போறானா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க நமக்கு என்ன சப்போர்ட் வருது? இந்த மந்த்துக்கான சப்போர்ட் 2399. அப்ப 2400 கிட்டக்க வருது. அப்பவே இந்த இந்த பாயிண்டோட இந்த தான் 2400ங்கிறது இந்த இடத்துல தான் எடுக்குது சப்போர்ட். இந்த சப்போர்ட்டோட இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி மேல ஏறுனான்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து இந்த ரூ. 3000 சொச்ச கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவனோட ஆட்டம் தொடருமான்னா 2793 2793 அவன் அதோட திரும்புறானா, இல்லாட்டி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பிரேக் பண்றானான்னு பார்க்கணும். பார்த்தோம்னாக்க, இது மேல இன்னும் அங்கிட்டு ஒரு ரூ. 400 ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரூ. 400ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 10, 15, 20% கிட்டக்க வந்துரும்ல. இப்ப 2790ன்னே போடுவோம். 3133ன்னே போட்டுக்குவோம். மைனஸ் 2793 கிட்டத்தட்ட 340 வருது. டிவைடட் பை 2793 போட்டோம்னா 12% அது வருதான்னு நம்ம பார்ப்போம். அப்ப நண்பர்களே நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஹைல தான் நம்ம யூ போட முடியும். இந்த ஹைல யூ போட முடியாது. இந்த ஹைலேருந்து இப்படி எடுத்து கீழ வந்து அத கன்டின்யூ பண்ணினான் அப்படின்னு சொன்னாக்க, 3200 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 3200ங்கிறதையும் மார்க் பண்ணிக்குவோம். 3200 அதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிட்டு இந்த ரேஞ்சோடையும் திரும்பலாம். இல்லாட்டி 3354 1.61 வரைக்கும் போகலாம். அப்ப 2793 உடைக்கிறானான்னு பார்ப்போம். 684 உடைச்சுட்டான். 93ஓட அப்படியே ரிவர்ஸ் ஆகுறானான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு ரூ. 70 இருக்கு. ரூ. 70யோட இவன் இப்படி வந்துட்டு இத உடைச்சுட்டான்னா கீழ இறங்கிரும். இத உடைக்கலைன்னா மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஏசிசிய கண்ணு வச்சுக்குவோம். கண்ணு வச்சுக்கிட்டு ஏறுனான்னா, இப்போ ஒரு 340 ரூ. 300 கிட்டக்க நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ இறங்கினான்னா, எங்க இறங்குறானோ, இந்த 2270 வரைக்கும் 0.61 இருக்கா? அதையும் தாண்டி உடைச்சு இறங்கினான்னாக்க, இங்க வந்து நமக்கு வந்து 0.38 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 0.38 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா 236 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த பிவோட் பாயிண்ட் கவர் ஆகல. அப்ப இந்த பிவோட் பாயிண்ட்ங்கிறது 1940. இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மார்ச் மாசம் இயர் எண்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்டுன்னு இறங்கினான்னா, இங்க வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு வருதுங்கிறத பார்த்து, அதுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கலாமா? இல்லாட்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு எடுக்கலாமாங்கிறத யோசிச்சுக்குவோம். யோசிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாரி பார்த்துக்கலாம். ஆக, நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஹைய உடைக்கணும். இந்த ஹைங்கிறது நமக்கு 2293. இந்த ஹைய உடைக்கணும். இந்த ஹைய உடைக்கிறானான்னு பார்ப்போம். உடைக்கலைன்னாக்க, அவன் இறங்குறானா? இல்லாட்டி இப்படியே அப் ட்ரெண்ட கன்டின்யூ பண்றானாங்கிறத பார்த்துட்டு, நம்ம வந்து இதுல ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது சரியா வருங்கிறது என்னுடைய கணிப்பு, என்னுடைய கருத்து. நான் அத கருத்த திணிக்கல. என் கருத்துன்னு நான் சொல்றேன். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஹைலேருந்து நம்ம வந்து இங்க போட்டிருக்கக்கூடிய இத வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஃபிபனாசி எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்றோம். நாம இங்கேருந்து தான் போட்டிருக்கிறேன். இங்கேருந்து போட்டோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. இங்கேருந்து போட்டோம்னா, அது எங்கேயோ போகுது. ரூ. 3500 காட்டுது. ஆனா, அவ்வளோ தூரம் போகுமாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்குவோம். இந்த 3276 இங்க வந்துருச்சு பாருங்க. 1.4. அப்ப இத டெலீட் பண்ணுவோம். இத டெலீட் பண்ணுவோம்.
நம்ம கண்டுபிடிச்ச 3270 3200 இந்த இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க 2686 2686 மைனஸ் 1600 இன்டூ 1.5 போட்டோம்னாக்க ப்ளஸ் 1600 போட்டோம்னா 3229 வருது. ரூ. 50 டிஃபரன்ஸு. இந்த இடத்துல ஏ ஏறுதா இந்த இது வரைக்கும் போகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இந்த ஹைய உடைக்கணும். 2285 ஹைய உடைக்கணும். உடைச்சுச்சுன்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனாக்க இந்த ஹையோட இப்படியே வந்துட்டு கீழ இறங்கியோ, இல்லாட்டி இதோட இப்படி எடுத்தோ மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த மூவ்மெண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாங்கியிருந்தா நம்ம இங்க வாங்கியிருந்திருக்கணும். இங்க வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பொறுமையா தான் வாங்கணும். மேல போய் வாங்கக்கூடாது. இந்த இடத்துல பொறுமையா தான் வாங்கணும். ஆல்ரெடி இவனோட வேல்யூவேஷன பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஹையா இருக்கு. அதனால எல்லாத்தையும் உடைச்சு மேல ஏறுனவன புடிச்சு, மேல நம்ம வாங்குறது அவ்வளோ தூரம் இல்ல. மேல வாங்குறோம்னா, 1க்கு 2 தடவ 100% இல்ல 200% கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு வாங்குறது நமக்கு சேஃப். அதனால பொறுமையா இந்த இடத்த உடைச்சிட்டு, ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் நம்ம செக் பண்ணிட்டு, இந்த ட்ரெண்ட் லைன உடைக்கிறானா இல்லையாங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என்ட்ரி எடுத்துக்கிறதுங்கிறது சரியா இருக்கும். அப்ப இவனுடைய ஆட்டம் தொடருதா இல்லையாங்கிறத வருங்காலங்கள்ல, அதாவது 23ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாசம் 18ஆம் தேதிக்குள்ள இவனுடைய பல்லு இளிச்சிரும். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்!